சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் வாங்க மேடம், நல்லா செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் ஏமாற்றிட்டும் போகிறாங்க. ஓகே. இதுவும் நடக்குது. அப்போ ஒரு தொழிலுன்னு வெளியில் வந்துட்டிங்கன்னா, வியாபாரம்னு செய்யும் பொழுது அது எவ்வளோ குவாலிட்டி தங்கம் தங்கமாக இருந்தாலும் இந்த சவால்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காதில் கேட்ட நபர் அவர் போய் மேம் கிட்ட, நயன்தாரா மேடம் கிட்டையும் விக்னேஷ் சிவன் சார்ட்டையும் சொல்கிறாங்க, ஒரு மேடம் வந்து பேசுனாங்க, 5 நிமிஷம் தான் பேசினாங்க, ஆனால் ஆழமான கருத்து, அது பற்றி நம்ம பேசலான்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. துரோகமும் நடக்குது இதில். எப்படி துரோகம்னா, இப்போ சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் வாங்க மேடம், நல்லா செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் ஏமாற்றிட்டும் போகிறாங்க. ஓகே. இதுவும் நடக்குது. அப்போ ஒரு தொழிலுன்னு வெளியில் வந்துட்டிங்கன்னா, வியாபாரம்னு செய்யும் பொழுது அது எவ்வளோ குவாலிட்டி தங்கம் தங்கமாக இருந்தாலும் இந்த சவால்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சேலஞ்செல்லாம் வந்து நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அதை சந்திக்கும் பொழுது நிறைய பேர் என் கூட நெருக்கமாக பழகினவங்களும் சரி, என் உறவுகளும் சரி, இதில் வந்து நீ ஜெயிக்கிறது கஷ்டம், நீ விட்டுரு, ரியல் எஸ்டேட் பண்ணு, இந்த இது பண்ணு, அது பண்ணலாம்ல, ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கலாம்ல, நம்ம பேஷனே ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் நீ கற்றுக்கோ, அது பண்ணு, இதெல்லாம் இந்த ஊருக்கு செல்லுபடி ஆகாது, வேண்டாம், விட்டுரு அப்படின்றாங்க. எனக்கு என்னென்னா, இது வந்து என் ரத்தத்திலே கலந்துருக்கு. நான் ஃபெமி இந்த படத்தில் சொல்ல மாதிரி சந்திரமுகியாவே மாறி, துர்காவை பாரு சந்திரமுகியாவே, அந்த மாதிரி கோமதியை பாரு நாப்கினாவே மாறிட்டாங்கிற மாதிரி தான் நான் உட்காந்துருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த 6வது படிக்கிற குழந்தையோட பீரியட்ஸு, அந்த மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை, அப்புறம் இந்த குழந்தை இல்லாமல் ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு ஜோசியர்கிட்டையும் போகிறது, கோவிலாக போகிறது, ஹாஸ்பிட்டலாக போகிறது, ஏங்க கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ஏதாவது விசேஷமாக மாசமாக இருக்காங்களான்னு கேட்டால் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது எப்படி இருக்கும்? அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெயின் தெரியுங்களா? ஆண் ஜம்முன்னு போயிடுறாருங்க. அவள் அத்தனை ஊசி மருந்து மாத்திரை அதெல்லாமே, ஐயோ எல்லாத்துக்கும் தீர்வு இதுக்குள்ளே இருக்குதே, நான் இதை விடமாட்டேன் கெட்டியாக பிடிச்சிட்டு ஊதுற சங்கு நான் ஊதுறேன், ஊதிக்கிட்டே இருக்கிறேன். எந்திரிச்சுக்கிறவங்க எந்திரிச்சுக்குங்க, எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோட பிறப்பே, என் நோக்கமே, என் பர்பஸ் ஆஃப் லைஃபே இதுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். நான் தோக்கிறேன், ஜெயிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை பற்றி தான் பேசுவேன். கரெக்ட். அப்படின்னு ஒரு மாதத்துக்கு 10,000 கிலோமீட்டர் பயணம். எங்கேனாலும் சரி, சென்னை போவேன், திருச்சி போவேன், பாண்டிச்சேரி போவேன், கன்னியாகுமரி போவேன், நாகர்கோவில் போவேன், எல்லாம் ட்ராவல். எங்கே ஸ்கூல் காலேஜ் போய் எனக்கு என்னென்னா அந்த இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓடுற நீர் வந்து பாசம் பிடிக்காது. தேங்குற நீர் தான் குட்டையாக மாறிச்சுன்னா அது வந்து அந்த நல்ல நீரே கூட பாசம் பிடிச்சிரும், விஷ நீராக மாறிடும். ஓடிக்கிட்டே போல இருப்போம், நல்லது நடக்காமலையா போயிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். அதில் தான் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த எல்லாமே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்து அந்த ப்ராஃபிட்டுங்கிற இடத்துக்கு நான் வர்றதுக்கு 14 ஆண்டுகள் ஆச்சு. ராமர் வனவாசம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் என் தோழி அப்படிதான் சொல்லுவாங்க. என்னோட நட்சத்திரம் புனர்பூசம். ராமர் நட்சத்திரத்தில் தான் நீ பிறந்திருக்கிற, புனர்பூசம். 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் உனக்கு, அதுதான் உனக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 14 ஆண்டுகள் கழித்து நான் லாபம்ங்கிற ஒரு பங்கு அப்போ தான் கண்ணில் பார்க்குறேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் செய்கிறது வந்து நல்லதாக இருந்து அது சமுதாயத்துக்கும் அது நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாபம் நோக்கங்கிறது தள்ளி வைங்க. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப ரொம்ப ஆழமாக கவனித்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் இறைவன் வந்து எனக்கு இந்த 14 ஆண்டுகளில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருப்பாரோ அதை 10 மடங்கு 2 ஆண்டுகளில் கொடுத்துட்டார். அந்த பொறுமை தான் அதில் வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த கொரோனா சமயத்தில், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி
நான் வந்து லீ மெரிடியன் ஹோட்டலில் நான் எங்கேனாலுங்க போய் இந்த டெமோ ப்ராடக்ட்டை பிரித்து காமிச்சிருவேன். என்னால் அது காமிக்காமல் இருக்கவே முடியாது. பிரிச்சு இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றுனா இவ்வளோ இருக்குது, காற்று இருக்குங்க, எல்லா டெமோவும் காமிச்சிருவேன். இங்கே பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறது பாருங்கள் இப்படி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நான் போய் கொடுக்கும்பொழுது லீ மெரிடியனில் நீங்கள் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் தருவோம். 5 நிமிஷத்தில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். எனக்காவது அப்போ 5 நிமிஷம் கொடுத்தாங்க மேடம். இப்போ இருக்கிற குழந்தைங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, 30 செகண்ட்ஸ் தான். ஆமாம், அது அப்படி ஆயிட்டாங்க. 30 செகண்ட், ஒரு நிமிஷத்தில் நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீ சொல்லிடணும். எப்படி மேடம், நான் வந்து 18 வருஷம் என்னோட உழைப்பை 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸில் நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னா தள்ளிடுவோன்றாங்க, ஓட்டி விட்டுருவோம், தள்ளிடுவோம், பார்க்க மாட்டோம். நல்ல விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு வருஷக்கணக்காது மேம். இதே ஒரு சின்ன ஹைப் ஆகிற விஷயங்கள்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அதில் வேல்யூவே இருக்காது. ஆனால் அதுக்கு வந்து சரி, நான் கேட்குறேன், நீ 30 செகண்ட் 1 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுங்கிறீங்கள. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட மணிக்கணக்கில் உட்காந்துருக்கீங்கல்ல. அப்போ இந்த விழிப்புணர்வை நீங்கள் எதுக்கெல்லாம் உங்கள் ஹெல்த்துக்கான விழிப்புணர்வு வேணுமோ அதை கவனித்து கேட்கணும். கேட்டால் இவ்வளோ ஹாஸ்பிட்டல், இவ்வளோ மெடிக்கல் ஷாப்பு தேவையில்லையே. நம்ம பாட்டியெல்லாம் நல்லா தானங்க இருந்தாங்க. 10 குழந்தை வீட்டில் அசால்ட்டாக தொப்புள் கொடியை வெட்டி விட்டு 2 நாளில் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்பெல்லாம் மருத்துவச்சின்னு சொல்லிட்டு அவங்க தானே வீட்டுக்கே பாட்டி வைத்தியம் வீட்டிலே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி பந்தம், வள்ளுவரே வந்து அந்த ஊழுக்குன்னே அதிகாரம் எழுதியிருக்காரு. அப்போ ஊழ்வினை காரணமாக தான் திருமணம், குழந்தை பேரு எல்லாமே நடக்குது. அந்த ஊழ்வினைங்கிறது தான் தொப்புள் கொடி பந்தம். தொப்புள் கொடி பந்தம் எப்படி இருக்கணும்? அது ஒரு சுகமான உணர்வு. என்னுடைய கருமுட்டை, என்னுடைய கர்ப்பப்பை, என்னோட பீரியட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அடுத்த பரிணாமத்திற்கு தயாராகிருக்கிறேன். அதை வந்து கொண்டாடுறதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலாக ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்பொழுது எங்கள் ஊரிலும் இப்போ என்னென்னா சீரியல் பல்பெல்லாம் போட்டுங்க, மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் போங்க. சைனீஸ் ஃபுட் வேணுமா சாப்பிடுங்க, நார்த் இந்தியன் ஃபுட் வேணுமா சாப்பிடுங்க. ஆனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு போட்டு தள்ளுபடி போட்டு உங்களுக்கு வந்து தவணை முறையில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். ஆமாம், அதாவது லோன் வசதி, இது வந்து குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் பரிணாம வளர்ச்சின்னு பேசுகிறத போய் இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா நீங்கள் எங்கேருந்துங்க பிறந்தீங்க? நான் இந்த செயற்கை கருத்தறி மையத்துலேருந்து பிறந்தேங்க. நீ எங்கேருந்து பிறந்தனா? இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த அந்த தொப்புள்ங்கிற அந்த அதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ என் பங்கு நான் வந்து இது இல்லை. நீங்கள் வந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தவத்தில் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை வரமாக இருக்கும். குழந்தைங்க வந்து சோல் வெயிட்டிங், அருமையான சோல் வந்து பிறக்கும். அவங்க நாளைக்கு உங்கள் தலைமுறையை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிங்கிறத தான் அது நாப்கின்ல ஆரம்பித்து ஃபுட் ஹேபிட்டில் சொல்லி கொடுத்து, மெடிடேஷன் சொல்லி கொடுத்து, எல்லா விஷயத்தையும் லீட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ ஒரு 10,000 பெண்கள் என் கூட பயணிக்கிறாங்க. சூப்பர். லட்சக்கணக்கான பெண்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ இதில் எப்படி இவ்வளோ இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபெமின் ஆரம்பித்தது அந்த கொரோனாவில் போய் நான் பேசுனேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மலேசியா அந்த ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இருந்தீங்களா மேம்? இல்லை அது ஃபெமின் மாற்றி நீங்கள் இங்கே? இல்லை, அது மலேசியாவில் வாங்கினது வேற. அதுக்கப்புறம் ஃபெமிக்கு வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அந்த ப்ராடக்டோட ரா மெட்டீரியல்லாம் கண்டுபிடிச்சு நான் போனேன் இல்லைங்களா. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு இதான் இங்கே இந்த நாட்டில் பண்ண முடியாது, நீங்களே வாங்கிட்டு வந்து நானே ஃபெமின் தான் அப்பறந்தே ஃபெமினே வாங்கிட்டு வந்தேன். ஓகே, ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ஃபெமினே போட்டு தான் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்ப இருந்தே. ஓகே. அப்போ அந்த 5 நிமிஷம் பேசினேன் இல்லைங்களா, அந்த மீட்டிங்கில் என்னோட அரங்கத்தில் அமர்ந்திருந்த ஒருத்தருடைய காதில் போய் இது நல்லபடியாக ஒழிச்சிருக்கு. அவரு போய் என்ன சொல்கிறாருன்னா, சினி ஃபீல்டில் கொரோனாவில் எல்லாமே ஆஃப்லைன் ஆயிடுச்சு. ஷூட்டிங் இல்லை, தியேட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு எல்லா செலிபிரிட்டியுமே திட்டமிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த காதில் கேட்ட நபர் அவர் போய் மேம் கிட்ட, நயன்தாரா மேடம் கிட்டையும் விக்னேஷ் சிவன் சார்ட்டையும் சொல்கிறாங்க, ஒரு மேடம் வந்து பேசுனாங்க, 5 நிமிஷம் தான் பேசுனாங்க, ஆனால் ஆழமான கருத்து, அது பற்றி நம்ம பேசலான்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே சரின்னு அவங்க அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபெமி ப்ராடக்ட் அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு தான் போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த கெஸ்ட் அந்த வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரிட்டன் பேக்கில் வந்து ஃபெமி நாப்கினையும் விசிட்டிங் கார்டு ப்ரௌச்சர்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். அதில் கால் பண்ணி ஒரு 100 பேக்
ம் ம் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்கங்கிறாங்க. நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டேன். அமிச்சாச்சு. ஓகே 6 மாசம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க கொலீக்ஸு, அவங்களோட எல்லாம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே. எல்லாருக்கும். 6 மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓகே. நயன்தாரா மேடம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் கோமதி மேடம் தானா? நீங்கள் ஃபெமி நாப்கினோட ஃபவுண்டர் தானே? மேடம் வந்து உங்களை பார்க்கணும், விக்கி சாரும் உங்களை பார்க்கணுங்கிறாங்க, நீங்கள் வாங்க. ஓகே. எனக்கு வந்து இந்த 14 வருடம் உழைச்சேன் அப்படியெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, கேட்குறாங்க அந்த அப்பா நிமிஷம். அப்போ எப்படி இருக்கும்? நம்ம ஒரு நம்பிக்கையோட ஒரு தீர்மானத்தோட ஒரு நேர்மையாக உண்மையாக நம்ம இருக்கும் பொழுது அந்த கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருந்திருப்போம். இருந்திருக்கும் கண்டிப்பா. கிளம்பி போனேங்க. கிளம்பி போன உடனே மேம் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே. கட்டி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கு வந்துச்சு, இது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இவ்வளோ நல்லா இருக்குது, ம் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இல்லை, இச்சிங் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, இதை பற்றி நான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கிறேன். நான் வந்து எனக்கு லக்ஸுரி லைஃப் இருக்குது, எனக்கு புகழ் இருக்குது, அழகு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதில் வீக்காக தானே இருந்திருக்கேன். இது தெரியலையே எனக்கு. இது வந்து ஃபெமி வந்து என்னை தெரியப்படுத்திருச்சு. கண்டிப்பா. அதுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கே இப்படி இருக்குன்னா எவ்வளோ பெண்களுக்கு இதை பற்றி நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, நம்ம சேர்ந்து இணைந்து செய்யலாமா சூப்பர். அப்படின்னு சொல்ல உடனே கரும்பு தின்ன கூலியா? கரும்பு ஃபேக்ட்ரியே கிடைச்ச கிடைச்ச மாதிரி, மாதிரி. ஆமா. கரும்பு ஆலையே கிடைச்ச மாதிரி எனக்கு. மேம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் மேடம். அவங்க சொன்னாங்க, நீங்களே இது நான் வந்து இது வாங்கி இந்த இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது, இது எல்லா பெண்களும் பயன்படுத்தணும், நான் அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கரெக்டாக விஜயதசமி, ஓகே ஓகே. இப்போ நவராத்திரி போயிட்டு இருக்கு இல்லைங்களா, போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயதசமி அன்னைக்கு மேடமோட இன்ஸ்டாவில் ஃபெமி வந்து ஃபெமி நயனா ஓகே நாங்கள் இணைஞ்சு பண்ண போகிறோம். ஃபெமிங்கிறது ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. இப்படி தான் நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்கு. அந்த நயன்கிறது மேம் இணைஞ்ச பிறகு அது ஃபெமி நயன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறையா விளக்கத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபெமி நயனாக மாறினோன்னே அதனோட பவர், அதனுடைய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரீச் ஆயிடுச்சு. மீனிங்கே அது வந்து ஃபெமினைன் அப்படின்னும்போது பெண்களுக்கு அது வந்து ரொம்ப இது எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டதாக நினைக்கிறேன். காடோட பிளான் மாதிரி நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. என்னோட லைஃப்பில் என்னென்னா நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒரு பர்பஸ் வேணும், இது அது ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நம்ம ரீச் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு நாலேஜ் கொடுத்துட்ருக்கோம், அவங்களுக்கு ஃபினான்சியலாகவும் சப்போர்ட் பண்ணுறோம், தொழில் கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து சரி வந்ததுக்கான வேலை என்ன நல்லபடியாக செஞ்சுட்டோம்டா, நிம்மதி நிறைவு அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்குதுன்னு பாருங்களேன். கண்டிப்பாக. இல்லை அதை எடுத்த அந்த நோக்கத்தோடு நீங்கள் அந்த செயல்பட்டீங்க, அந்த நோக்கம் வந்து உங்களை வந்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கு. அது எங்கேயுமே பின்வாங்கல. எப்போவுமே நமக்கு ஒரு பேஷன் இருந்தால் அது வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு, அது ஒரு டைம் லைனுக்குள்ளே நடக்கலைன்னா டைல்யூட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய பர்பஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனது. நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேங்க. என்ன காரணம்னா நமக்கு வந்து அந்த இது முழுக்க இதில் நான் அங்கே கற்றுக்கிட்டேன், இங்கே கற்றுக்கிட்டேன், இந்த மோட்டிவேட்டர் அப்படின்லாம் சொல்கிறத விட இது கடவுளோட ஆசீர்வாதம், என்னுடைய ஆன்மீக பயணம் தான். நான் கண்களை மூடி தினமும் காலையில் 1 மணி நேரம் என்னை வாட்ச் பண்ணுவேன். அந்த ஒரு அணு ஆற்றலை வந்து உள்வாங்குவேன். அப்போ அங்கே ஒரு வாய்ஸ் அங்கே உள்ளுக்குள்ளே ஒன்று பேசும், நீ வாழ்கிற அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தம் இருக்கணும். எல்லாரும் தான் வாழ்கிறாங்க, ஆனால் உன்னோடது லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து உள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது எதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அது இதுதான்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது ஃபெமியாக கிடச்சிது, அது நாப்கினுக்கு. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, தெரியாமல் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சானிட்டரி நாப்கினுக்கு ஒரு 17 ஆண்டுகள் அவங்களோட நேரத்தை கொடுத்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கும் தெரிஞ்சு இல்லை, நானும் பார்க்கல. அது வந்து அது அப்படியே லைஃப் வந்து டெடிகேட் பண்ணியாச்சு, நீங்கள் இதுக்காக அப்படின்றத டெடிகேட் பண்ணிட்டீங்க. மேம் எனக்கு அந்த மலேசியாவிலேருந்து நீங்கள் அந்த ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணீங்களா, அது வந்து அவங்க வந்து மலேசியாவில் நீங்கள் வாங்கின ப்ராடக்டோட அவங்களே வந்து ரா மெட்டீரியல்ஸ் அது வந்து ரா மெட்டீரியல் எப்படின்னா, இப்போ நான் அதுக்கப்புறம் அதனோட ஸ்டடி எடுத்தேன். அதனோட ஸ்டடி எடுக்கும்போது என்னோட பயணம் வந்து ஒரு 3 கண்ட்ரிகளுக்கு நான் பயணம் செஞ்சேன். ஒன்று ஜெர்மனி, ஒன்று மலேசியா, ஒன்று சிங்கப்பூர். இங்கெல்லாம் போகும்பொழுது
சைனா இங்கெல்லாம் போகும்பொழுது என்ன பட் இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரில இருக்க வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்க மலேசியால யூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணல? ஓகே, ஜஸ்ட் இத பத்தி இது பண்றதுக்காக தெரிஞ்ச உடனே நான் இதனோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் மெயின். அந்த ஆனியான் ஸ்ட்ரிப், அதுல வந்து ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின், இந்த டெக்னாலஜி தான் எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, நாப்கின்ல என்னடா டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்டு, நம்மளோட தூக்கம், இது எல்லாமே ஹார்மோனை அடிவாங்க வைக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கையாக நம்ம வந்து ஒரு மெடிடேஷனோ இல்லை நல்ல உணவோ நல்ல தூக்கமோ பண்ணுறதில்ல. அப்போது ஒரு பனியன் கிளாத்தில், ஒரு பேண்டீஸில், ஒரு பிரேசியரில், சாக்ஸில் எல்லாமே இந்த இன்ஃப்ராரெடை வச்சு தயாரித்து கொடுக்குறாங்க ஜெர்மன் டாக்டர்ஸ். ஓகே, அப்போது அதில் இருக்கிற ஒரு லேயர் தான் நாப்கின்குள்ளே வைக்கணுன்ற தெளிவு எனக்கு கிடச்சிச்சு. அப்போ ஆனயான் என்ன பண்ணுது, ஏன் எக்ஸ்ட்ரா ஆனயான் வைக்கிறாங்கன்னா, ஆனயானோட குணம் என்னென்னா பாக்டீரியாவை டெவலப் பண்ண விடாது. அதான் அந்த ஆர்டர் இருக்காது. ஆமா, பேட் ஸ்மெல்லும் இருக்காது. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கெட்டுப்போன குழம்பு நம்ம சாப்பிட மாட்டோம் பாருங்க, ரெண்டு காரணம் வந்துரும். ஒன்று வாசனை வந்துடும், இன்னொன்று நாக்கில் ருசி வந்துடும். இது ரெண்டுக்காக நம்ம சாப்பிட மாட்டோம். ஸ்மெல் ஐயோ கெட்டுருச்சு வேண்டாம், ஸ்மெல் வந்தோடனே நம்ம நாக்குக்கே போகாது. அப்போ ஏன் ஸ்மெல் வருது, அதில் கெட்ட பாக்டீரியா இருக்கிறதுனால ஸ்மெல் வருது. நீங்கள் உங்கள் ரொட்டீனை செய்யலாம், உங்களுக்கு அந்த எரிச்சல், கோபம், ஆத்திரம் இது எதுவுமே வராது. வந்து தான் பார்க்கணுன்னு நான் சேலஞ்சே பண்ண முடியும் என்னால். நீ கோவப்பட்டு பீரியட்ஸ் டைமில் ஃபெமினைனை வச்சுட்டு நீ எரிச்சல் பண்ணி தான் வராது. அவங்க இப்படி ரெண்டாக பிரித்து அந்த ஜெல்லை கொட்டிட்டு அந்த பேப்பர்ஸை, அது பேப்பராக தான் இருக்கும், அதை அவங்க டஸ்ட்பினில் இல்லை துப்புரவு பணியாளர்கள் இல்லை நிலம், காற்று எதில் போட்டாலும் சீக்கிரமாக மக்கிடும். அப்போ மக்கும் தன்மை இருக்கிறது தான் பூமிக்கு நல்லது. கண்டிப்பா. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.